நமஸ்காரம். பிரசன்னம். இந்த பிரசன்னம்னா என்ன? அதாவது பிரச்சனைகளை அலசி பார்க்கக்கூடியது பிரசன்னம். இதில் என்னன்னு சொல்லி கேட்டாக்கா, அஷ்டமங்க பிரசன்னம், தேவ பிரசன்னம், சந்தான பிரசன்னம், குடும்ப பிரசன்னம், விபாக பிரசன்னம், இப்படி பலவிதமா அதுக்கு பட்டங்கள் உண்டு. தேவ பிரசன்னம், அஷ்டமங்க பிரசன்னம் இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டால் கோவில்கள்லேயே கோவில்களை பார்க்கக்கூடியது அஷ்டமங்கலம், வீடுகளை பார்க்கக்கூடியது தேவ பிரசன்னம், குடும்ப பிரசன்னம், விவாக பிரசன்னம் எல்லாமே நம்ம பார்க்கிறோம். அப்போ இது என்ன நடக்க, ஒரு தெய்வத்தை சாட்சியா வச்சு பார்க்கக்கூடியது 108 கவுடீஸ்வரிகளை வச்சுட்டு பார்க்கக்கூடியதான் இந்த பிரசன்னம். அப்ப இந்த பிரசன்னம் என்னன்னு சொல்லி கேட்டாக்கா, இப்ப கேரளாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டமங்கல பிரசன்னம் எல்லாம் 3 நாள் 4 நாள் எல்லாம் வச்சு பார்க்கலாம். இங்க தமிழ்நாட்டிலையும் கேரளால இருந்து ஜோசியர்கள் எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. ஆனா இந்த 3 நாள் 4 நாள் எல்லாம் அது என்னன்னு சொல்லி கேட்டாக்கா, பலவிதமான ஸ்புடங்கள், பலவிதமான காரியங்கள் எல்லாம் போட்டுத்தான் அதை ஒரு பரவாயில்லை சொல்றான். அப்போ இந்த ஒரு நிலை தேவையா அப்படிங்கிறது என்னுடைய அந்தராத்மாவில் முடிச்சுது. அதன் பிறகு இந்த பிரசன்னத்தை பற்றி நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணினேன். பல 10 வருட காலமாகவே நிறைய கோவில்கள், நிறைய வீடுகள் இங்கெல்லாம் போயிட்டு பிரசன்னம் பார்த்து அவளையெல்லாம் பயனடைய வச்சிருக்கக்கூடிய ஒரு பெருமை என்ன சேரும். அப்போ அந்த வகையில் எதுவும் சொல்லி கேட்டாக்கா, இந்த அஷ்டமங்கலம் பிரசன்னம் இதெல்லாம் 3 நாளுங்கிறது தேவையே இல்லை. ஒரு அஷ்டமங்கலம்னா கோவிலில் போய் ஒரே நாளில் பார்த்துடலாம். அதாவது காத்தால் இருக்க மத்தியானத்துக்கு அதை பார்த்து அதோடைய பராபரங்களை எல்லாம் எடுத்து அவளுக்கு எடுத்து சொல்லி எழுதி கொடுத்துடலாம். இந்த பரிகாரங்களையும் சொல்லுங்க, அவ்வளவோ அதில் வேலை. அதில் பெரிய பெரிய ஸ்புடங்கள், கணக்குகள் இதெல்லாம் தேவையில்லை. அவளை கட்டத்தை 8 விதமான மங்களப்பொருட்களை வைக்க வேண்டியது. அதில் நம்ம நிமித்தம், நிகழ்மம், மார்க்கம், கிரியா இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் அதில் வருது. அதையெல்லாம் நம்ம கருதி கூட்டி அந்த கட்டத்தை போட சொல்லி, அந்த கட்டத்தில் ஒரு கன்னி பண்ண வச்சு சொல்லி சொன்ன ஆர்வத்தை வச்சு, அப்புறம் அந்த இடத்துடைய அமைப்பு என்ன, அந்த சுற்று வட்டாரங்களுடைய அமைப்பு என்ன, அந்த மூர்த்திகளோட சாநித்தியம் என்ன, பரிவார தேவதைகளோட சாநித்தியம் என்ன, இதை சொல்லக்கூட தான். இது கூட பெரிய நமக்கு ஒரு இது வேண்டாம். ஆனால் என்ன, சாஸ்திரத்தில் அதுக்கு நிறைய ஸ்லோகங்கள் சொல்றா, பாட்டுகள் எல்லாம் பாடுறா, இதெல்லாம் சொல்றா. இதெல்லாம் நமக்கு தேவைதான். அதெல்லாம் நான் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் என்னன்னு சொல்லி கேட்டாக்கா, இன்னொரு கால அவகாசம் இப்போ எல்லாருக்குமே